கோடீஸ்வர உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட நம்ம குரோர்பதி கிளப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 16 மாதம் ஆயிடுச்சு. இந்த 16 மாதமும் இடைவிடாது ட்ரைனிங் ப்ரோக்ராம், பிளான் ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், டவுட் கிளியரிங் செஷன் ஆகட்டும், ட்ரைனிங் சிஸ்டம் ட்ரைனிங் ஆகட்டும், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் தெளிவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க வந்து அவங்கவுங்க ஸ்டைலை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் டீம் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 16 மாதமாக இத்தனை பேரும் வந்து சிஸ்டத்தோட பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி நம்ம வந்து இதில் சிஸ்டம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து மார்ச் 2025 கண்டிப்பாக குரோர்பதியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டெப் சக்ஸஸ் ஃபார்முலா பிளான் பண்ணோம். பட் அது வந்து சரிவர நடக்கலை. அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பூஸ்டப் ஐடியா வந்தது. ஒரு சில நண்பர்கள் ஒவ்வொரு விதமாக எல்லாரும் சொன்னாங்க. பட் அது எல்லாத்தையும் ஃபைன் டியூன் பண்ணும்போது பூஸ்டப் ஐடியா கொண்டு வருவோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பிளான் பண்ணி அதை ஆரம்பித்தோம். இந்த பூஸ்டப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து அனௌன்ஸ் பண்ணினது ஜனவரி 5, கிட்டத்தட்ட 45 நாள் ஆயிடுச்சு. 45 நாள், இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இவ்வளோ நாள் டிலே ஆகிறதுக்கு காரணம் நம்மளுடைய நம்ம ஆல்ரெடி 1.25 வருஷத்தை தாண்டிட்டோம். 16 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஐடிஸ் இருக்கு, ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸும் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் லைவ்ல வந்து ஒரு விஷயத்த உள்ள திணிக்கிறோம் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இருக்கிற டேட்டா வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. ரெண்டாவது, அடுத்து வர்ற டேட்டா கரெக்டாக வரணும். அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுவுமே நம்ம 100% பக்காவாக பண்ணுறதுக்கு நம்ம பேங்கிங் சாஃப்ட்வேர் மாதிரி கோடிக்கணக்கிலலாம் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இம்மிடியட்டாக நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து நமக்கு பூஸ்டப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு கிட்டத்தட்ட வந்து 3000 பூஸ்டப் ஐடி கிரியேட் ஆகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்க அந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர்லையும் ஸ்டஃப் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த டிலே. அதனால இம்மிடியட்டாக வந்து இப்போ வந்து இம்மிடியட்டாக நம்மளால் கொடுக்க முடியல. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் இப்போ நான் வந்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சொல்கிறது என்னன்னா, பூஸ்டப் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பூஸ்டப் கொடுத்து எல்லாத்தையுமே லிவரேஜ் பண்ணும். உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் இன்கம் வாங்குறதுக்கு லிவரேஜ் பண்ணும். பட் இது மட்டும் சப்போர்ட் பண்ணும். நம்ம திரும்பவும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட ஒர்க் நம்ம மூச்சு விடுறதுக்கு என்றைக்கும் நம்ம மறக்கிறது இல்லை. தூங்கும்போது கூட மூச்சு விடுறோம். அது மாதிரி நெட்வொர்க்கில் வந்து க்ரௌட் நம்பர்ஸ், நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் கொண்டு வர்ற ஒவ்வொரு நபரும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஏன் டீமு ஒன் டீமு நம்ம இது வரைக்கும் பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி, யார் வந்தாலும் எல்லா எந்த ஏரியாவில் இருந்தாலும் அங்கே உள்ள கோஆர்டினேட்டரை வச்சு பேசி யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கே ஐடி போட்டு கொடுக்குற அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்து இந்த நெட்வொர்க் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த கம்பெனிலையும் இது கிடையாது. அந்தளவுக்கு நம்ம வந்து கோஆர்டினேட்டர்ஸ் நம்ம வந்து 2 ஜோன் பிரித்து 11 ரீஜன் பிரித்து 40 டிஸ்ட்ரிக்ட் பிரித்து அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 10 கோஆர்டினேட்டர் போடுறதுக்கு ஒர்க் பண்ணி அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணி கொண்டு வரோம். அப்படின்னா ரீசன் வந்து எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த சிஸ்டம் புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிஸ்டத்தை விட்டு யாரும் வெளியே போக மாட்டாங்க. ஒரு சிலர் புரியாமல் போயிட்டு இப்போ வந்து திரும்ப உள்ளே வர தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தும் அவங்க வந்து ஒர்க் பண்ணாதனால அவங்களுக்கு வந்து ஐடி பிளாக் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வழி இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதனால வந்து சொல்றேன், சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே விரைவில் கோடீஸ்வரன். அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டுங்கிறது நம்ம மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நீங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் 850 பேர் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சிஸ்டம் தெளிவா தெரியும். பட் நம்ம டைரக்ட் டவுன்லைன், அவங்களோட டவுன்லைனுக்கு இந்த சிஸ்டத்தை சொல்லி கொடுக்கறது யாரு, சொல்லி கொடுக்க போறது யாரு, அதுதான் வந்து மில்லியன் கொஸ்டின். இப்ப அந்த ஒரு ப்ராப்ளம்ல தான் நமக்கு வந்து ஹேங் ஆகி நமக்கு வந்து 2வது லெவல் 3வது லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஐடிஸ் வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது. இப்போ அதுக்கு தான் நம்ம வழி பண்ணி 11 ரீஜன் லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். இப்ப சென்னையில வந்து கடந்த வாரம் வந்து மிக சிறப்பாக 23ஆம் தேதி அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு 300 பேரை வச்சு அருமையாக நடத்தி காட்டினாங்க. வந்த எல்லோருமே ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு தெளிவா சிஸ்டத்தை பத்தி சொல்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே வந்து மன திருப்தியோட மன நிறைவோட கண்டிப்பா நம்ம கோடீஸ்வரன் நம்பிக்கையோட போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம், லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒர்க் ஷாப். இது வந்து ஒவ்வொரு ரீஜன் நடக்க போகுது. அடுத்து வந்து திருநெல்வேலியில மார்ச் 9, அதாவது வர்ற ஞாயிறு போய் அடுத்த ஞாயிறு நடக்க போகுது. அதுக்கு நீங்க ஜஸ்டின் அண்ணனையோ அல்லது அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் 4 பேர் இருக்காங்க, கன்னியாகுமரி ரீஜன்ல உள்ள 4 டிஸ்ட்ரிக்ட்லயோ கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இல்லை ட்ரைனிங் மேனேஜர் பிடிஎம் யாருனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரீஜன் நடக்குது. கடைசி ட்ரைனிங் மே 18, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சேலத்துல வச்சு நடக்குது. மே 18 கடைசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் சேலத்துல வச்சு நடக்குது. இது போக இந்த ட்ரைனிங் கொடுக்கறதோட நிப்பாட்ட போறது கிடையாது. இந்த ட்ரைனிங் கொடுக்கறது வந்து வர்ற ஒவ்வொரு ட்ரைனிங்ல அட்டன் பண்ற 300 பேரையும் ஃபாலோ பண்ணி அவங்க டவுன்லைன் இந்த ட்ரைனிங்கை வந்து டூப்ளிகேட் பண்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ண போறோம். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜர்ஸ் இப்ப செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜரா வர விருப்பப்படுறவங்க அசோகன்ட்ட அல்லது பிடிஎம்கிட்ட அல்லது டிஎம்எம்கிட்ட நேம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த செலக்ட் ஆகிற ட்ரைனிங் மேனேஜருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வெல் ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரீஜனல் ட்ரைனிங் மேனேஜரா போஸ்டிங் கொடுத்து அந்த ரீஜனுக்கு என்னென்ன சப்போர்ட் ட்ரைனிங்ல கொடுக்கணுமோ அது இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் கொடுத்து டெவலப் பண்றதுக்கு பண்றோம். ஒவ்வொரு விஷயமும் கேர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், நீங்க எல்லாரும் விரைவில் கோடீஸ்வரன் ஆகணும் தான். அது வந்து உங்களுக்கும் தெரியும் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால கண்டிப்பா நம்ம விரைவில் கோடீஸ்வரன் ஆகும். அதுக்கு மிக 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 பெரிய பக்க பலமா நமக்கு இருக்க போறது பூஸ்டர் ஐடியும் நியூ ஐடிஸும் தான். இப்போ பூஸ்டர் ஐடி வந்து நான் சிஸ்டத்துல வடிவமைச்சு கொடுத்துடலாம். பட் நியூ ஐடிஸ் நீங்க தான் பண்ணணும். நீங்க தான் ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு பூஸ்டப் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா லெவல் இன்கம் எல்லாத்துக்கும் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கேட்குற இடத்துல எல்லாம் ஐடிஸ் வரத்தான் செய்யும். பட் நம்ம கேட்கணும். கேட்காம இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ரிலேட்டிவ், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்காது. உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமும் மிக பெரிய அளவுல இதுல இருக்கு. அதுல யூட்டிலைஸ் பண்றதுக்கு அந்த ஸ்பான்சர் இன்கமும் சேர்த்து ஏர்ன் பண்றதுக்கு இந்த பூஸ்டப் ஐடியா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 3rd லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து பூஸ்டப் ஐடி கிரியேட் ஆயிரும். ஏற்கனவே 3rd லெவல் 4th லெவல் வாங்கினவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. பூஸ்டப் கிரியேட் ஆனோன்னு உங்க எல்லாத்துக்குமே 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். இம்மிடியட்டா அப்கிரேட் பண்ணுங்க, ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்க ஐடி லைவ்ல இருக்கும். அடுத்த லெவல் இன்கம் உங்களுக்கு ரெகுலரா ஆஸ் பர் சீனியாரிட்டி உங்களுக்கு வரும். அதனால இம்மிடியட்டா அந்த ஒர்க்கை பாருங்க. இப்போ வந்து மிகப்பெரிய நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அனௌன்ஸ்மெண்ட், பூஸ்டப் இப்போ வரப்போகுது. மார்ச் 3 திங்கட்கிழமை உங்களுக்கு பூஸ்ட் வந்துடும். டைம் வந்து அரௌண்ட் மார்னிங் 10 o'clock பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு half டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு சீனியாரிட்டியோ அதுவோ எதுவும் கிடையாது. அதனால நீங்க பதட்டமாக வேண்டியதில்லை. அதனால ஆனா மார்ச் 3ஆம் தேதி 100% பூஸ்டப் வந்துடும். 10 மணிக்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா?
இதுதான் பூஸ்டப்போட இப்போதைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட். இதில் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100% மார்ச் 3 உங்களுக்கு வந்து பூஸ்டப் ரிலீஸ் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் ப்ரிப்பேர் இருந்துக்கோங்க. டைமிங் வந்து 10 o'clock இந்த மார்னிங், காலை 10 மணி அளவில். அதனால் அதில் வந்து ஒரு 1/2 hour முன்னே இருக்கலாம். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு 10 o'clock வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நாங்கள் பூஸ்டப் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். அது இம்மிடியட்டாக வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நன்றி மக்களே. இப்போவும் நான் சொல்கிறேன், நம்ம வந்து விரைவில் கோடி சொன்னாங்களாம். பட் அது என்னோட கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. சிஸ்டம் மட்டும்தான் நான் ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும். பூஸ்டப்பும் ரெடி பண்ணியாச்சு சிஸ்டத்தில். அடுத்து நீங்கள் பண்ணிது இந்த பூஸ்டப் வச்சு நியூ ஐடிஸ் டெவலப் பண்ணிங்கன்னா தான் நம்ம எல்லாரும் விரைவில் கோடீஸ்வரன் ஆக முடியும். அதனால் மீண்டும் கோடீஸ்வரனாக சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் கோடீஸ்வரன் கணேசமூர்த்தி. நன்றி.